என ஏற்கனவே பிறந்த வழிவளோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவளோ ஒளி சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறுகிதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. இந்த மனுஷனுக்கு சாப்பாடு வேற கொடுக்கணும், என்ன பண்றான்னு தெரியல. இந்த சின்னவன் உள்ள போனவன் தானே. இவனை கூப்பிடுறேன்னு சொல்லி இவன் போனா இவனும் இன்னும் காணல. எல்லாம் சரிதான், ஆனா அந்த சனி முடிச்சவங்க வந்து கேட்டதுதான் தெரியல. சரி, ஒரு தராதரம் வேணாவா கேட்கறதுக்கு கூட சொல்லு பாப்போம். அம்மா சின்னையாவை போய் கூப்பிட்டேன், தலைவலியா இருக்கு, நீ யாரும் வந்து தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதான் உங்ககிட்ட வந்தேன். நான் போகட்டுமாம்மா? சாப்பாடு ரெடியான கொடுங்க, ஐயோ கொடுத்துட்றேன். அவனுக்கு தலைவலியெல்லாம் ஒன்றும் இல்லை. காலையில் வந்தாங்க இல்லையா, அந்த கூட்டத்தை பார்த்த உடனே அவனுக்கு என்னமோ ஏதோ மாதிரி ஆயிடுச்சு. அதான் இப்போ கோவம்லாம் அவங்க மேலே இல்லை, என் மேலே தான். ஆத்தக்காரி இப்படியெல்லாம் பேசிட்டால வந்தவங்க கிட்டன்னு சொல்லி. இவங்களெல்லாம் பெற்று வளர்த்ததுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம். சரி சரி, ஆளில் இரு, சாப்பாடு கட்டி கொண்டு வரேன், அந்த மனுஷனுக்கு கொடுத்துரு. ஆகட்டுமா? ஏ நீலாமரி, உள்ள என்னதான் செய்வாளோ, சீக்கிரம் வெளியே வா, யார் வந்திருக்கிறான் பாரு. என்ன கண்ணா அப்படி பாக்குற? என்னம்மா வீடெல்லாம் நல்லா இருக்குடா, சொல்லு வாங்கி போட்டுலாம். என்ன சொல்ற, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன அண்ணாச்சி என் வீட்டை அப்படி பாக்குறீங்க? இருந்தாலும் உங்க வீடு அளவுக்கெல்லாம் எங்க வீடு இருக்காது. என்ன சொல்றது? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? என் பொண்ணுக்கு பிடிச்சி என் வீட்டை நான் கட்டி இருக்கிறேன். அதான் இந்த வீடு பிடிச்சிருந்தா வாங்கி போடலாமேன்னு பார்த்தேன். ஆனா அவ சொல்லணுமே பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. என் வீடு அரண்மனை கணக்கா இல்ல இருக்கு, அதுல 1/4% கூட இது வராது. பாப்போம், பிடிச்சிருந்தா எத்தனை கோடி கேட்காலும் பரவாயில்ல, நான் வாங்கி போட்டுருவேன். என் பொண்ணு சொல்லணும், சரியா? டாட், இந்த வீடு பார்க்க மாடனா இருக்கு, பட் ஏன் டேஸ்ட் அளவுக்கு இல்லை. அப்படியா கண்ணு? எங்க வந்த இடத்துல வீட்டை வாங்கணுமோன்னு இருந்தேன். சரி, வந்த வேலையை பார்ப்போம். எனக்கு பிடிக்கணும்னா இந்த ஊர்ல எந்த வீடும் அந்த மாதிரி இல்லை டாட். எனக்கு பிடிக்கணும்னா அரண்மனை மாதிரி இல்லை இருக்கணும் வீடு. இதெல்லாம் என்ன ஜூஜூபி? அப்படி சொல்லு. என் பொண்ணா கொக்கா? ஐயோ, இந்த ஆள் என்ன பொண்ணுக்கு கூச்சா தூக்குறான். பொண்ணு என்ன கேட்டாலும் வாங்கி தந்துருவான் போல இருக்கு. நமக்கு என்ன? அங்கிள், வீட்டில் யாரும் இல்லையா? சீக்கிரம் கூப்பிடுங்க, எங்களுக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது. நாங்களாம் யார் வீட்டுக்கு போனாலும் இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருக்க மாட்டோம். சீக்கிரமாக கூப்பிடுங்க, பார்த்துட்டு போவோம். ஏசி எல்லாம் ஒர்க் ஆகுறது இல்லையா? ஒரே ஹார்ட்டாக இருக்குது வீட்டில். நீங்க தப்பா நினைச்சிட்டு கூடாது. என் பொண்ணு கொஞ்சம் கோவக்காரி, மற்றபடி நல்ல பொண்ணு. கொஞ்சம் சீக்கிரமா உங்க வீட்டுல யாருன்னா கூப்பிடுங்க, இல்லைன்னா நாங்க கிளம்புறோம், இன்னொரு நாளைக்கு வரோம். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். முத்து, அம்மாவை கூப்பிடு. வீட்டுல யாரும் இல்லையா? சின்னவன் பெரியவன் ஐஷு எல்லாரும் கூப்பிடு. ஐயா, அம்மா கிச்சன்ல இருக்கிறாங்க, சின்ன தம்பி அவங்க ரூம்ல இருக்கிறாங்க, பெரிய தம்பி எங்க வெளியில போனாரு, இன்னும் வரல. ஐயா, அம்மாவை என்ன கூப்பிட்டுங்களா? சரி சின்னவனும் கூப்பிடு. சரிங்க ஐயா. அங்கிள், உங்க வீட்டில் ஒரே ஒரு வேலைக்காரன் தான் இருக்கிறாங்களா? இப்படி யாராச்சும் வந்து சொல்லும் போதுதான் தெரியுது இந்த வீட்டுக்கு நானும் ஒரு வேலைக்காரன்னு சொல்லி. இந்த வீட்டுல யாராச்சும் என்ன வேலைக்கார மாதிரி நடத்துறாங்களா? இவங்க யாரு என்னன்னு தெரியல, ஆனா என்ன வேலைக்காரன்னு கேட்டுட்டாங்களே. இல்லம்மா, நீ நினைக்கிற மாதிரி அவன் வேலைக்காரெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் தூரத்து சொந்தம் தான், ஏதோ எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். மற்றபடி அவன் வேலைக்காரெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்களும் அப்படி எப்பவும் அப்படி நினைச்சதில்லை அவனை. எங்கள் வீட்டில் ஒரு ஆளை தான் நாங்கள் நினைக்கிறோம். ஓ அப்படியா? நான் கூட வேலைக்காரனோ என்னவோ தான் நினைச்சேன். எங்கள் வீட்டில எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அங்கிள் வேலைக்காரங்க. என் பொண்ணு சொல்றது உண்மைதான். என் பொண்ணு இன்னும் ஆசைப்படுறாலோ அது நடந்தே தீரணும். புள்ளைய நல்லா வளர்த்து வச்சிருக்கப்போ. அங்கிள், உங்கள் வீட்டில் வேறு யார் யார் இருக்கிறாங்க? நானும் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க தாம்மா. உங்களுக்கு பசங்க இருக்கிறாங்களா? உங்களுக்கே கல்யாணம் ஆகாத மாதிரி தான் ஹெங்கா இருக்கீங்க அங்கிள். என்னத்தை பார்க்குறான் இவன் வழியிலே நின்றுக்கிட்டு? ஏ முத்து. அம்மா. முத்து, அழுவா செய்கிறேன். ஏன்பா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஐயா உங்களை கூப்பிடுறாங்க, யாரோ வந்திருக்கிறாங்க. ஐயாவா? ஆஃபீஸ்லேருந்து அவரே வந்துட்டாரா? ஏன் தெரியலம்மா, கூட யாரோ வந்திருக்கிறாங்க. கூட யாரோ வந்திருக்காங்க? யாரு தெரியலம்மா, யாரோ வந்திருக்கிறாங்க, வாங்க ஐயா கூப்பிடுறாங்க. யாரா இருக்கும்? சின்ன தம்பியும் ஐயா கூப்பிட சொன்னாங்கம்மா, போய் கூப்பிட்டுட்டு வரேன். சரி சீக்கிரம் போ. மது கண்ணு உக்காருடம்மா, இப்போ வருவாங்க, பேசிட்டு போயிடுவோம். இட்ஸ் ஓகே, நான் கொஞ்ச நேரம் நிக்கிறேன்ப்பா. யாரு? வாங்க வாமா உட்காரு. பரவாயில்ல ஆண்டி. நீலா, யாருன்னு தெரியுதா? யாரும் தெரியலங்க. யாரு? நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தியே அந்த இடத்த வாங்கணும்னு சொல்லி, அந்த இடம் இவங்களது தான், வேற யாருது? ஓ அப்படியா?
ஆமா, அது மட்டும் இல்ல, ஏக்கர் கணக்கா இடம் வச்சிருக்கிறாருன்னு பாரு. அது மட்டும் இல்ல, 5-6 பங்களா கூட இருக்கு. பெரிய பிசினஸ்மேன். இவருக்கு இதுதான் தொழிலே. இடத்த இங்க வாங்குறது, அங்க வாங்குறது, வீட்டை அங்க வாங்குறது, இங்க வாங்குறது, இதே தொழில் தான் பாத்துக்க. ஏகப்பட்ட சொத்து, ஏகப்பட்ட பணம். இந்த அண்ணாச்சிய தப்பா சொல்றீங்களே, அது மட்டும் பிசினஸ் இல்ல, 4 துணி கடை, 2 நகை கடை இருக்குதுன்னா பாருங்களேன். இதுவும் சேர்த்து சொன்னாதான் இந்த அண்ணாச்சிக்கு பெருமையா இருக்கும். என்ன நான் சொல்றது? நான் என்னை பத்தி பெருமையா சொல்றேன்னு நீங்க நினைச்சிட கூடாது. நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறது 4 பேர்கிட்ட சொன்னா தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி? ஆமா ஆமா, நம்ம கஷ்டப்பட்டு சொத்து சேர்க்கறது அடுத்தவங்க முன்னாடி நம்ம பெருமையா பேசணும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றமா இருக்கும். என்ன நான் சொல்றது? ஏன்னா நீங்க கரெக்டா பேசுறீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு சம்மந்தம்னா உங்களை நான் அண்ணன்னு கூப்பிடலாமா? தாராளமா கூப்பிடுக்கன்னு. என்ன இந்த அண்ணாச்சியை பார்த்து இப்படி சொல்லிட்ட? அப்புறம் இதுதான் என் பொண்ணு. ஹாய் ஆண்டி. வாமா, மகாலட்சுமி மாதிரி இருக்கே. என்னம்மா உன் பேரு? என் பேர் மதுமிதா ஆண்டி. எல்லாரும் மது மதுன்னு கூப்பிடுவாங்க. நீங்களும் அப்படியே கூப்பிடுங்க. பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கேம்மா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உட்காருங்க அண்ணே, நீங்களும் உட்காருங்கண்ணே. மகாலட்சுமி மாதிரி இல்லம்மா, என் பொண்ணு உண்மையிலேயே மகாலட்சுமி தான். எப்ப என் பொண்ணு பிறந்தாலோ அப்ப இருந்து அதிர்ஷ்டம் கூறிய பிச்சுக்கிட்டு இல்ல வந்துகிட்டு இருக்கு எங்க வீட்டுல. ஐயோ நிக்கிறீங்களே, உட்காருங்க. என்னென்ன சாப்பிடுறீங்க? உட்காருங்க. நானும் வந்தா பிறந்து எதுவும் கேட்டுக்கல, உட்காருங்க. இல்ல ஆண்டி, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. உடனே நாங்க கிளம்பி ஆகணும். போயிட்டு வரோம். நீலா, எங்க பசங்க ஆளே காணோம். பெரியவன் இப்பதாங்க போனா, சின்னவன் இருக்கான். இது இப்ப கூப்பிடுறேன். அண்ணாச்சி, நீங்க ஒண்ணும் நினைச்சுக்க கூடாது. ஒரே ஒரு 5 நிமிஷம் என் சின்ன பையன் இங்கதான் இருக்கான், பாத்துட்டு போயிடுங்க. இல்ல அங்கிள், இன்னொரு நாளைக்கு வரோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இருங்க ஒரே ஒரு நிமிஷம். சின்னவனே, கதிரே, கதிரேசா, கூப்பிடுறது காதல் விழல. கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க. யாராச்சும் வரும்போதுதான் இந்த புள்ளைங்க இப்படி எல்லாம் நடந்துப்பாங்கப்பா. என்ன? உங்க அப்பா தான் கூப்பிடுறாரு. கீழே இறங்கி வாளே. அப்பாவா? இவ்வளவு நேரத்துக்கெல்லாம் வீட்டுக்கு வர மாட்டாரு. சரி வாரேன். இப்ப வந்துருவான். கொஞ்சம் இருங்க. என்னம்மா, கொஞ்ச நேரம் நிம்மதியா விட மாட்டீங்களா? ஏன் அப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னால செய்யற மேல அங்க பாருங்க யார் வந்திருக்குதுன்னு. ஓஹோ, தம்பி தான் சின்னவரா? அந்த காலத்துல என்ன பார்த்த மாதிரியே இருக்கேன். வணக்கம் தம்பி, நான் தான் அண்ணாச்சி. இந்த இடத்த வித்து கொடுக்கறது, வாங்கி கொடுக்கறது, 2 நகை கடை, 2 துணி கடை, இப்படி பல பிசினஸ் நம்ம கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கு. நான் என்னன்னு சொல்ல, நான் தான் அண்ணாச்சி. உங்க அப்பா கூட இப்போ இடத்தெல்லாம் வாங்கி கொடுத்தது நான் தான். இது என் பொண்ணு. இவன் இவ்வளோ அழகா இருக்கா? ஸ்கூல் லைஃப்லையும் சரி, காலேஜ் லைஃப்லையும் சரி, இவ்வளோ அழகா யாரையுமே நான் பார்த்தது இல்லையே. வாவ். ஆமாலே கதிரு, இப்போ நம்ம இடம் வாங்கணும் இல்லையா, அது அண்ணாச்சி கிட்ட தான். வேற என்ன? அண்ணாச்சி கிட்ட அது மட்டும் இல்ல, பெரிய பெரிய பில்டிங்கு, பங்களான்னு சொல்லி நிறைய வசதி வாய்ப்போடு இருக்கிறாரு. நம்ம கொஞ்சம் அந்த இடத்தோட பணத்தை கொடுக்கணும், வீட்டில் வச்சு கொடுக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அப்படியே உங்களெல்லாம் காட்டி விடுவோமேன்னு உன்னை கூப்பிட்டது. பேசு, அண்ணாச்சி ரொம்ப நல்லவர்ல. சரி, அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ ஒன்றும் செய்யாத. 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசு, அது போதும். சரி, நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு. சத்த நேரம் பொருள் அவங்க போனதுக்கு அப்புறம் போவேன். அதான் வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, அப்படி பேசு இருன்னு சொல்லிக்கிட்டு. வேற வேலை இல்லை, நான் கிளம்புறேன். கோவம் கூட அப்படியே என்ன மாதிரியே வருது. 2 பேருக்கு மேட்சிங் சூப்பரா இருக்கு. ஹாய், ஐ எம் மதுமிதா. நான் கதிரி. இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே. என்ன அப்படி பாக்குறீங்க? ஏதாச்சும் பேசணுமா? ஆமா, இன்னைக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. என்ன சொன்னீங்க? ஆமா, பேசணும் தான். ஆனால் இப்போ இல்லை, இன்னொரு நாளைக்கு. ஒரு அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது, நாங்கள் போகிறோம். இன்னொரு நாளைக்கு பேசுகிறோம். பை த பை, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஐ லைக் யூ. நீங்கள் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தவிர்த்தா நல்லது. கதிர், இப்போ தானே 2 பேரும் மீட் பண்ணியிருக்கிறோம். போக போக பார்ப்பீங்க நான் யார் என்னன்னு சொல்லி. நான் அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்கல, என் மனசில் இருக்கிறது நான் அப்படியே சொன்னேன். இது ஏன் ஹேபிட். இருந்தாலும் நீங்கள் இப்படி என்கிட்ட பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கேன், உங்ககிட்ட பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கேன். இடியட் தான், கண்டிப்பாக நான் இடியட் தான். உங்கள் மேலே இடியட்டாக இருக்கேன். ஐ லைக் யூ. அப்புறம் இந்த அண்ணாச்சி கிளம்புறேன்ப்பா, எனக்கு வேலை இருக்கு, இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். முதல்ல கிளம்புங்க. யார்கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா? என் பையன் அப்படிதான், நீங்க எதுவும் நினைச்சுக்கிட கூடாது. அவன் மனசுல இருக்கிறது அப்படி அப்படி பட்டு பட்டுன்னு பேசிடுவான். இட்ஸ் ஓகே ஆண்டி, பரவாயில்ல, இருக்கட்டும். ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க பையனை. பிடிச்சிருக்குன்னு என்ன சொல்ற இவ? உண்மையாவா? அப்படி எப்படி பிடிச்சிருந்தா நான் தான் அதிர்ஷ்டசாலி. அண்ணாச்சி, அடிக்கடிக்கு வீட்டு பக்கம் வாங்க. நீங்க சொன்னாலும் சொல்ல கட்டியும் அடிக்கடிக்கு வருவோம். ஏன்னா உங்க எல்லாரும் எங்களுக்கு பிடிச்சி போச்சு. என்ன நான் சொல்றது? சரி, யாரும் சைக்கோவா இருக்கான். கதிர், ஏதாச்சும் சொன்னீங்களா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்.
நீங்க ஒன்றும் நினச்சிக்க கூடாது. அவன் கொஞ்சம் அப்படிதான், சின்ன பிள்ளை பாத்தீங்களா. உட்காருங்கண்ணே, சாப்பிட்டு போவீங்க. ஆண்டி, இனிமே நீங்க சொல்லவே வேணாம். சாப்பிட்றது மட்டும் இல்லை, இங்கே தங்கறதுக்கு கூட நாங்கள் ரெடியாக இருக்கோம். இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது, போயிட்டு மறுபடியும் சந்திப்போம். இப்போ நாங்கள் போயிட்டு வரோம், சரிங்களா? ஏன் ராசாத்தி, முத்து முத்தா பேசுறியே, நீ பேசுறது எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக வரணும், தங்கணும், நல்ல ஜாலியாக எங்கள் கூட எல்லாம் பேசணும், சரியா? ஆண்டி, இந்த மதுவை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேன், கண்டிப்பாக நான் செஞ்சே காட்டுவேன். அப்படியேப்பட்டவனா? சரிம்மா சரிம்மா, உன்னை பார்த்தாவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ யாரு என்னன்னு சொல்லி. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா? அப்புறம் என்ன, நாங்க போயிட்டு வரோம், இன்னொரு நாளைக்கு வரோம். என்ன நான் சொல்றது? போயிட்டு வாங்க, இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா வாங்க. அப்புறம் நீங்க எனக்கு பணம் கொடுக்கணுமே, அது அப்படியே உங்க தேவைக்கு நீங்க வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு தேவைன்னா நான் வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டே இருக்கட்டும் பணம். உங்ககிட்ட இருந்தா என்ன, என்கிட்ட இருந்தா என்ன? என்கிட்ட இல்லாத பணமா வச்சுக்கோங்க, தேவைப்பட்ட நான் வாங்கிக்கிறேன். சரியா? இப்போ வரோம். மது, போலாமா? போலாம்ப்பா, வரோம் ஆண்டி. வாங்கம்மா வாங்க. ஏங்க, இந்த மதுவை பார்த்தீங்களா? எவ்வளோ லட்சணமா அழகா இருக்கா இல்ல? ஆமா, லட்சணமா தான் இருக்கா. என்ன செய்யலாம்? நம்ம பெரியவனுக்கு கட்டி வச்சிட்டா எப்படி? உனக்கு பாக்குறவங்க எல்லாம் பெரியவனுக்கு கட்டி வச்சிடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அவங்க சம்மதிக்கணுமே. இதுல போய் என்னங்க, அந்த பொண்ணுகிட்டே கேட்டுட்டா முடிஞ்சிச்சு. இன்னொரு நாளைக்கு வருவாங்க இல்லையா? ஒன்று அவங்க வந்தாலும் சரி, இல்லை நம்ம போய் கேட்டாலும் சரி. எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணை நம்ம வீட்டு மருமகளாக்கிடணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு மதுவே. இதே ஏழை பொண்ணா இருந்தா உனக்கு பிடிச்சிருக்குமா? பணக்கார வீட்டு பொண்ணுன்னு உடனே பிடிச்சி போச்சு உனக்கு. ஏழை பொண்ணுன்னு உடனே தான் ஞாபகம் வருது. ஆமா, உங்க ஆபீஸ்ல என்ன நடக்குது கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். என்ன நடக்கு? ஆளுங்க வராங்க, பணத்தை வாங்கிட்டு போறாங்க, வாங்கின பணத்தை கட்டுறாங்க. என்ன நடக்குன்னா என்ன சொல்ல வர? ஆளுங்க மட்டும் தானா, இல்ல வேற யாராச்சும் லேடிஸுங்களாம் வராங்களா? லேடிஸுங்களும் தான் வருவாங்க. ஏன், அவங்களுக்கு ஒரு தேவை இருக்காதா? நம்ம ஆபீஸ்ல லட்சுமி நீட்டு யாராச்சும் பூ போட வராங்களா? ஆமா, வராங்க. ஒரு அம்மா வந்து போடுது. இன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு கூட்டமே நம்ம வீட்டுக்கு வந்துருந்துச்சு. அதான் நம்ம ஆபீஸ்க்கு பூ போறாளே அந்த லட்சுமி, அவ குடும்பத்தோடு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா தெரியுமா? அப்படியா? எதுக்கு? எதுக்கா? உன் புள்ளியே மாப்பிள்ளை கேட்கறதுக்கு வந்திருந்தாங்க தெரியுமா? யாரை கேட்கறது மாப்பிள்ளை? என்ன சொல்ற நீலா? மாப்பிள்ளை கேட்கறதுக்கு லட்சுமி வீட்டுல இருந்து வந்தாங்களா? என்ன சொல்ற? அப்படிலாம் வரமாட்டாங்களே. அப்போ நான் போய் சொல்றேன்னா, அந்த கூட்டமே வந்து என்ன எவ்வளவு கேவலமா பேசினாங்க தெரியுமா? அடிக்க கை ஓங்குறாங்க. அதுல ஒருத்தன் எவ்வளவு என்ன அசிங்கமா பேசினான் தெரியுமா? கேட்டா அந்த பூ போடுற லட்சுமிக்கு புருஷனாமா. எவ்வளவு தைரியம் இருக்கும்? நாக்கு மேல பல்ல போட்டு அப்படியெல்லாம் பேசுறாங்க, கேவலப்படுத்துறாங்க. நான் வீட்டுல யாரும் இல்லைன்னு பார்த்தேன். நம்ம ஆளுங்களை விட்டு அவங்க கையை கால உடைக்கணும் தான் நினைச்சேன். எப்படி தப்பிச்சு போயிட்டாங்க. உன் சின்னவனே மாப்பிள்ளை கேட்க வந்திருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருக்கும்? இதுக்கெல்லாம் காரணம் நீயும் தான். நான் என்ன பண்ண? நானும் காரணம்னா என்ன சொல்ற நீ? நான் எப்படி காரணமாக முடியும்? ஆஃபீஸ்க்கு பூ போடணும்னா ஒரு ஆம்பளை கொண்டு வர பூவை வாங்கி போடக்கூடாதா? பொம்பளை தான் வந்து கொடுக்கணுமா? ஏன் இந்த முத்தெல்லாம் இல்லையா? அவங்ககிட்ட பணம் கொடுத்தா வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டானா? இல்லை இங்கேருந்து நீங்கள் போகும்போது வாங்கிட்டு போய் போடக்கூடாதா? அந்த பொம்பளை வந்து தான் போடணுமா? இன்னைக்கு அவ பொண்ணு ஆஃபீஸ்க்கு வரப்போக என் பையன் மேலே ஆசைப்பட்டிருக்கா. இன்னைக்கு மாப்பிள்ளை கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் பொருள் இல்ல, அவசரப்படாத, தீர விசாரிப்போம். இதில் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என் வீட்டு படியேறி வந்து மாப்பிள்ளை கேட்குற அளவுக்கு வந்துருச்சு. இதில் போய் விசாரிக்கிறாமாமா? விசாரிப்பு அதுக்கு இல்ல, அந்த பொண்ணை நீ பார்த்திருந்தா நீ இப்படியெல்லாம் பேசிருக்க மாட்ட. ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? அதுக்கு இல்ல, சொன்னோம். 2 பேரும் ஆசைப்பட்டிருக்கலாம். அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சந்தோஷமா வாழுவாங்க இல்லையா? அதான் ஒரு வார்த்தை சொல்லலான்னு. வாயை மூடிக்கிங்க. என் கழுத்துல தாலி கட்டி தொலைஞ்சிட்டீங்கன்னு பார்த்தேன். இல்ல அசிங்க அசிங்கமா பேசுவேன். மானம் கட்டவன். இந்த நல்ல பொண்ணு இல்ல, நல்ல பொண்ணு தரமட்டவன். எங்க போக அந்த புத்தி? தரமட்டமா? இல்ல, சொன்னேன். நல்லா சொன்னீங்க. சொன்னீங்க. என் வாசப்படியை மிதிக்கிறது கூட தரம் இல்லை. நாய்ங்க என்னவே அப்படியெல்லாம் பேசுதுங்க. இதுல என் பையனை வேற கொடுக்கணுமா? இதுல நீங்க சப்போட்டு நல்லா என் வாயில வந்துடும். ஒழுங்கா போய் வேலையை பாருங்க. உன் புள்ள உள்ளதான் இருக்கான், அவனும் கூட்டிட்டு போ. இனிமேச்சும் கொஞ்சம் உஷாரா இருங்க. எவ்வளவு இனிமே என் ஆபீஸ் பக்கம் வரக்கூடாது. அப்படி பார்த்தேன் உங்களை தொலைச்சு கட்டிடும். ஜாக்கிரதை. கிளம்புங்க. ஆளை பாரு, ஆளு முகர் கட்டியும் சப்போர்ட் பண்ண வந்துட்டாரு. எங்க போகும் புத்தி? இனிமே என்னை பார்க்க வராதீங்க, எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. எப்போ எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டனோ, இனிமே நான் உங்க பேச்சை தான் கேட்க போறேன். என்னால யாரும் கஷ்டப்படுறது வேணாம். உங்க வழியை நீங்க பாத்துக்குங்க. உங்க அப்பா அம்மா பார்த்து வைக்க பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கீங்க. இனிமே என்னை பார்க்க வராதீங்க. செல்வி, உனக்காக நான் பேசிருக்கணும்ல. நான் தப்பு பண்ணிட்டேன் செல்வி, என்னை மன்னிச்சுடு. நான் ஃபோன் பண்ணா தயவு செஞ்சு பேசு. காலை கட் பண்ணி விடாத. வாங்கப்பா. ஏன் ஆபீஸ் போலியா? என்னல நடக்கு? ஏன் இப்படி உட்காந்துருக்க? தலையில இடி விழுந்த மாதிரி என்னாச்சு சொல்லு. கப்பலுக்கு இப்பளுக்கு கவிழ்ந்துருச்சா? சொல்லுல.
ஆமா, என் கப்பல் கவுந்துடுச்சு. அதுவும் காதல் கப்பல். தலையில இடியும் விழுந்துடுச்சு. என்ன செய்யறது? உங்க பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாவே இருக்க முடியாது. ஏன்னா அவங்க நினைக்கிறது தான் நடக்கணும். ஏலே கதிர், இப்படி எல்லாம் பேசுற? நீ எல்லாம் இப்படி பேச மாட்டியே, என்னல ஆச்சு? உங்க அம்மா ஏதோ சொல்ற, உண்மையாவா? ஒத்தி வச்சுட்டாங்களா? என்ன சொன்னாங்க? நம்ம லட்சுமியோட குடும்பமும் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களாமே. இன்னைக்குன்னு பார்த்து நான் சீக்கிரமா போயிட்டேன். நான் இருந்திருந்தா இவ்வளவு எல்லாம் நடந்திருக்கவே நான் விட்டுருக்க மாட்டேன், தெரியுமா? உண்மையாவா? நீயும் அந்த பொண்ணு லவ் பண்றீங்களா? சொல்லு, லட்சுமி பொண்ணு நீ லவ் பண்றீங்களா? லவ் பண்றது என்ன அவ்வளவு பெரிய குத்தமா? லவ் பண்ண கூடாதா இல்ல அந்த பொண்ணை பண்ணிருக்க கூடாதா? என்ன உங்க பிரச்சனை? ஏலே இப்படி எல்லாம் பேசுற? நான் அப்படியே பட்டவனா? அந்த பொண்ணு எல்லாம் எனக்கு ரொம்ப நாளா பிடிக்கும், தெரியுமா? தாயில்லாத பொண்ணு, நல்ல அன்பான பொண்ணு. அந்த பொண்ணு எல்லாம் எனக்கு ரொம்ப நாளா பிடிக்கல. நீ ஏன் அப்பாவை தப்பாவே நினைக்க? சொல்லு, நானும் உங்க அம்மாவும் ஒண்ணா? யாருக்கு தெரியும்? ஏலே கதிர் அப்படியெல்லாம் பேசுற? நான் அப்படியே பட்டவனா? சொல்லு பாப்போம். லட்சுமி குடும்பம் எப்படியோ அப்படிதான் எங்க குடும்பம். எங்க குடும்பமும் நல்ல ஏழ்மையான குடும்பம், தெரியுமா? ஏதோ உங்க தாத்தா கிட்ட நான் டிரைவர் வேலை பார்த்ததுனால என் நல்ல எண்ணத்தையும் நல்ல குணத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உங்க அம்மாவை எனக்கு கட்டி வச்சாங்க. என்ன செய்யறது? அதுல அவங்க அண்ணனுக்கு என்ன ரொம்ப நாளா பிடிச்சி போச்சு. அதனாலதான் அவங்க குடும்பத்துக்கு நான் வாக்கப்படுறதா போச்சு. ஏன் மாதிரி ஒரு குணம் யாருக்கும் உங்க வீட்டுல இல்லையே, அதுவும் உங்க அம்மா வீட்டுல. உங்க நல்ல எண்ணம் நல்ல குணம் யாருக்கிட்டுமே இல்லையேப்பா. அதுவும் நம்ம அம்மா ரொம்ப மோசம்ப்பா. அவங்க வந்தவங்க கிட்ட எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அசிங்கமா அவங்கள பேசி அவமானப்படுத்தி அவங்க வீட்டை விட்டு வெளியே அமிச்சாங்க, தெரியுமா? இந்த விஷயத்த கேள்விப்பட்டு நான் ஃபோன் பண்ணா அந்த செல்வி எடுக்கவே மாட்டேங்கிறா. ரொம்ப கோவப்படுறா என் மேல, தெரியுமா? நான் மட்டும் என்னப்பா செய்யறது சொல்லுங்க? லவ் பண்றதுன்னு அவ்வளவு பெரிய தப்பா குத்தமா? சொல்லுங்க. லவ் பண்றது தப்போ குத்தமோ கிடையாது. நீ பணக்கார வீட்டு பையன், அந்த பொண்ணு ஏழை பொண்ணு. இதுதான் பிரச்சனையே, வேற ஒன்றும் இல்லை. இதுவே அவங்க கிட்ட பணம் இருந்தா உங்க அம்மா நீட்டு கட்டிட்டு வந்துட்டு இருப்பான். ஏன்னா ஏழை வீட்டு பொண்ணு இல்லையா, அதுக்கு இப்படிதாப்பா நடந்துப்பா. அவ குணமே இவ்வளவுதான். பணத்தை வச்சுதான் அவளை எரிக்கணும். அவள் செத்து போயிட்டா கூட. என்ன சொல்றது? ஏன்டா இப்படி இருக்கிறாங்கன்னே தெரியல. ஆனா அம்மா இந்த அளவுக்கெல்லாம் பேசுவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. எங்க வீட்டுல இருந்து யாராச்சும் இவங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிறாங்களா? சொல்லு பார்ப்போம். எனக்கு அம்மா இருக்கிறான், அண்ணன் இருக்கிறான், அக்கா இருக்கிறா, எல்லாரும் தான் என் குடும்பத்துல இருக்கிறாங்க. யாராச்சும் இந்த வீட்டுக்கு வராங்களா? சொல்லு பார்ப்போம். ஏன்னா இவ குணம் அப்படி. இவ குணத்தை பார்த்துதான் யாரும் இவ வீட்டுக்கு வர்றதில்லை. என்ன செய்யறது? உங்களுக்காக தான் நானும் இருக்கேன். இல்லைன்னா என் குடும்பத்தோடு நான் போயிடுவேன்ப்பா. உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அதனால போயிடுறேன்னு சொல்றீங்க. எங்களுக்கு யாரும் இருக்கா? ஆனா ஒண்ணுப்பா, நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது, பாத்துக்குங்க. இந்த அம்மா கிட்டயும் சொல்லி வச்சிருங்க. இன்னைக்கு வந்தாங்க, அசிங்கப்பட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நாளைக்கு எதனா ஒண்ணுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், ஜாக்கிரதை. இதனால செல்வி என்கிட்ட பேசாம போயிட்டா பரவாயில்ல, இருக்கட்டும். அவளை எப்படி வேணாலும் நான் சமாதானப்படுத்திக்குவேன். ஆனா என்னைக்கு இருந்தாலும் அவதான் எனக்கு ஒய்ஃபு, பொண்டாட்டி. இது உங்க ஒய்ஃபு கிட்ட சொல்லிடுங்க, அவ்வளவுதான். அதை நீயே சொல்ல வேண்டியதானே? கண்டிப்பா எனக்கு ஒரு நேரம் வரும், அப்ப நான் சொல்லிக்குவேன். இப்ப நீங்க சொல்லிக்குங்க. என்னைக்கு இருந்தாலும் செல்விதான் இந்த வீட்டு மருமக, அவதான் எனக்கு பொண்டாட்டி. இது யாராலும் மாத்த முடியாது. இதுவும் சேர்த்து சொல்லிடுங்க. எப்ப அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுதோ அடுத்து எனக்கு தானே, அப்ப தெரியும் யாரு என்ன, நான் என்ன செய்ய போறேன்னுட்டு. அது வரைக்கும் நான் எதுவும் பேச போறது இல்ல. சரியில்ல, உன் நல்ல மனசுக்கு நல்லதாவே நடக்கும். சரி, வரைய ஆபீஸ்க்கு போலாம். நான் எந்த அளவுக்கும் வரல, தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. கிளம்புங்க இங்கிருந்து. அதுக்கு ஏன் என் மேல கோச்சிக்கிறேன்? என்ன தப்பா நினைக்காதீங்கப்பா, கொஞ்ச நேரம் என்ன ஃப்ரீயா விடுங்க. சரிப்பா, உடம்ப பார்த்துக்க. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. இது வரைக்கும் உங்ககிட்ட நான் அப்படி பேசியிருக்கேன். ஏதோ என் மனசுல கஷ்டம், அதனாலதான் அப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. வனிதாக்கா, தூரமாவா போறீங்க? இல்ல அனிதா, எங்க வீட்டுக்கு தான் போறேன். ஏன்? இல்ல, காலையிலே இந்த பக்கம் போயிட்டு வரீங்களே, அதான் எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்கலான்னு சொல்லி. உனக்கு விஷயமே தெரியாதா? அக்கா, எங்க மாமியார் இருக்கிறாங்க, பார்த்து பேசுங்க. போண்டக்கோழி, நான் என்ன ஆகாத போகாத விஷயத்த சொல்ல போறேன்? நல்ல விஷயத்த தானே சொல்ல போறேன். அதுக்குன்னு ஓவர பில்டப் கொடுக்குறேன். உன் மாமியாருக்காரை நிக்கிறது என் கண்ணா தெரியல? சொல்லு பார்க்கும். கண்ணு நான் புடவையில இருக்கு. என்ன சொல்ல வர? அதுக்கு இல்லைக்கா, நீங்கள் எப்பவும் பேசுகிற மாதிரியே பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது காதில் விழுந்தா வீட்டில் வந்து அதே சொல்லி சொல்லி காட்டும், குத்தி குத்தி காட்டும். அதனால தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், உனக்கும் வேலை இல்லை, உன் மாமியாருக்காரைக்கும் வேலை இல்லை. ஏக்கா, எப்படி இருக்கீங்கக்கா? அமைதியாக நிற்கிறீங்க? இல்லை, ரெண்டு பேரும் குறமிங்க மாதிரியே குசு குசு குசுன்னு பேசுறீங்களா? அது என்னத்தை தான் பேசுங்க? அதான் பார்த்துக்கிட்டே நிற்க, இங்கே என்னென்ன கேடி வேலை பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஏத்த, நான் என்ன அத்தை பண்ணேன் கேடி வேலை பண்ணுறேன்னு சொல்கிறீங்க? ஏய், நீ யாரு, என்ன, எப்பப்போ எப்படி மூஞ்ச மாத்துவ, எப்படியெல்லாம் நடிப்ப, எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும். நீ மூடிக்கிட்டு நில்லு. நல்ல மரியாதை மாமியார்கிட்ட. நீ நடியம்மா பல்லு இல்லாத வச்சிருக்கிறாளா? அந்த மாதிரி பொக்கு பொக்குன்னு சிரிக்கிற, நல்லா வாயை விட்டு சிரி. சும்மாதாக்கா. சொல்லுங்கக்கா, எதை சொல்ல வந்தீங்க? அட ஒன்றும் இல்லை அனிதா, நம்ம லட்சுமி அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே தான் மாப்பிள்ளை வர போக இருக்காங்க இல்லையா, அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலான்னு. ஏன் நீ காலையிலேருந்து அவங்க வீட்டுக்கு வரவே இல்லை? சொல்லு.
ஏக்கா இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கா, அதான் என் பொண்ணு படிக்கிற ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். வர வழியில் அப்படியே காய்ங்கெல்லாம் வீட்டில் தீந்து போச்சு, அதான் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு வரேங்க்கா. அதான் அங்கே வர முடியல. அப்படியா, நீ மார்க்கெட்டு ஸ்கூலுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனால் நான் நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் பார்த்தேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நாங்கள் எல்லாரும் கதிர் வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே என்ன ஃபைட்டு, என்ன சண்டை, அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டியே. சரி சரி, உன் அத்தையை வீட்டில் விட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வா. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விலாவரியா சொல்கிறேன், சரியா? அப்படியா? சரிக்கா சரிக்கா, இந்த கிளவியை வீட்டில் தள்ளிட்டு இந்த பேக்கை வீட்டில் விசாரிட்டு நான் ஓடி வரேங்க்கா. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒன்று விடாமல் சொல்லணும், சரியா? நான் இப்பயே வரேன். ஏக்கா போயிட்டு வந்ததில் தலை கிருகிருன்னு சுற்றுது, ஜூஸ் போட்டு வைங்கக்கா. காலையிலேருந்து இன்னும் நாஷ்டா கூட சாப்பிடலன்னு பார்த்துக்கோங்களேன். அதான் கொஞ்சம் போட்டு வைங்க, வந்துடுறேன். போண்டா கோழி, போன இடத்துல ஒரு டீ காப்பி கூட கொடுக்கலன்னு சொல்லியிருந்தா என்னவே ஜூஸ் போட்டு வைன்னு சொல்லுவியா? முடிஞ்சா உன் வீட்டில் இருந்து ஜூஸு பலகாரம் இதெல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடு. ஏன்னா கதையாக நான் தானே சொல்லணும். எனக்கு தானே பசிக்கும், எனக்கு தானே தண்ணி தாகும். அதனால் மூடிக்கிட்டு இதெல்லாம் கொண்டு வந்து கொடு. எது ஏங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? வெயில் மண்டைய பொழக்கு, சீக்கிரமாக நடு. பேசினதெல்லாம் போதும். அத்தை சரித்த, வாங்க போவோம். எம்மாடி வனிதா, இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். வெயில் மண்டைய பொழக்கு, போகிறோம். சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. நானும் போகிறேன். வீட்டில் எவ்வளவோ வேலை கிடக்கு. இப்போ ரோட்லலாம் நின்றுக்கிட்டு பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நானும் போயிட்டு வரேன். போயிட்டு வா. சரிக்கா, இந்த கிளவி விட்டுட்டு சீக்கிரமாக வரேன். எங்கே போவாதீங்க? சரி சரி, நான் எங்கே போகக்கூடாதுன்னா நான் சொன்னதெல்லாம் கொண்டு வா, சரியா? வெயிட் பண்ணுவேன் உனக்காக. பார்ப்போம், வாங்கத்தை போவோம். வர வரன்னு சொல்லி இங்க சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிற இந்த மனுஷன் அதுவும் எனக்கு கொடுக்காம விடுவனா? ஏங்க இந்த தட்டை கொஞ்சம் விடுங்க, ரொம்ப வயிறு பசிக்கு. விடு பேபி, வந்து வராதமா கைய கால கூட கழுவாம அப்படியே தட்டுல கைய வைக்கிற. அப்ப தோசை சுட்டுக்கிட்டு இருக்கு, வேணும்னா போய் கேளு, போட்டு தராங்க, தட்டுல வாங்கிட்டு போமா. இது எனக்கு பசிக்கு, நான் சாப்பிடணும். முடியாது, எனக்கு இதுல தான் வேணும். நீங்க வேணா போய் வாங்கிக்கிங்க. விடுங்க, பசிக்குன்னு சொல்றேன்ல. ஊர் சுட்டு ஒரே பசியப்பா. விட போறீங்களா இல்லையா? சொல்ற பேச்சு கேட்க மாட்டியா? விடுன்னு சொல்றேன்ல. இல்லைன்னா நாளை தரட்டுமா? சாப்பிடுறியா? ஆமா, வேற வேணையே வேணாம். உன் அப்பதான் பார்த்தா அதுக்கு நொய்யு நிக்கிட்டு. வேணாப்பா, நீயே சாப்பிடு. புண்ணியாத்தமா, நீயே சாப்பிடு. ஆமா ஏங்க, அவ்வளோலாம் சொல்லி கொடுத்தோம், நீங்க வராம போயிட்டீங்க. எங்கெங்க போயிருந்தீங்க? நாங்கெல்லாம் அங்க போயிட்டு எவ்வளோலாம் அசிங்கப்பட்டுட்டு வந்தோம் தெரியுமா? நீங்க வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன், என்னாச்சு? ஐயோ, அந்த நீலாமரிக்கு வாயாங்க வாயி. எம்மா, அது வாய் இல்லை, பொம்பாய். எப்பா, எப்படியெல்லாம் பேசுது தெரியுமாங்க? ஏதோ இந்த உலகத்திலேயே அந்த அம்மா மட்டும் தான் பணக்கார மாதிரியும், மிச்சம்லாம் அடி மட்டத்துலேருந்து வந்த மாதிரியும் அப்படி பேசுதுங்க. எம்மா, அதுக்கு நமக்கு செட்டே ஆகாது. நல்லா ஓங்கி முகரையில் குத்துறான் போல இருக்கு பேசுகிற பேச்சுக்கு. என்னால் தடுத்துட்டாங்க, இல்லை முகரையில் ஒன்று குத்திட்டு வந்துட்டு இருப்பேன், பார்த்துக்குங்க. அப்படியா? அப்போ நான் வந்திருந்தா எனக்கு இதே கதி தான் போல. சொல்ல முடியாதுங்க, அது பாரபட்சம் பார்க்காம எல்லாரையும் ஒரே மாதிரி பேசுது அந்த அம்மா. சரி, நீங்க ஏன் வரல சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு தேனுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்கு, ஸ்கூல்ல விட்டுட்டு வரலன்னு போனா அங்கேயே நிப்பாட்டிக்கிட்டாங்க. மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிட்டு. காலையில இருந்து இன்னும் டிஃபன் கூட பண்ணலன்னா பாத்துக்கேன். அதான் உட்கார்ந்த நீயே வந்துட்ட. சாப்பிடுறியா? அப்படியா? நீங்க வரலன்னு ஒண்ணு ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சிட்டேன். தேனோட ஸ்கூல்ல மீட்டிங்கா? சரி சரி, அப்பதாக்கு ஒன்றும் தெரியாது இல்லைங்க. எல்லாம் ஈரமங்காயம் எனக்கும் தெரியும். எங்க போயிட்டு வர? என்ன சொல்ற அப்பதா? அடி நாசனமா போனவளே, எங்க போயிட்டு வர சொல்லு. நீ போனது வந்தது எல்லாம் எனக்கு தெரியும். சொல்லு, உன் வாயால சொல்லு. சொல்லுன்னு சொன்னேன். எங்கோ போனேன், எப்படியோ போனேன். என்ன இப்போ? எங்கோ போன எப்படியோ போன, அது நீ மட்டும் போய் தொலை வேண்டியதானே? எதுக்கு லட்சுமி குடும்பத்தையும் கூட்டிட்டு திரியற? சொல்லு பாப்போம், எதுக்காக அந்த வீட்டுக்கு போன நீ? எந்த வீட்டுக்கு அப்பதான்? அந்த நீலாமரி வீட்டுக்கு தான். அந்த வீட்டுக்கு தான் எதுக்காக கூட்டிட்டு போன? சொல்லு பாப்போம். மாப்பிள்ளை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி. வாய மூடு. நீ நாசனமா போனது பத்தாதுன்னு சொல்லி அந்த பொண்ணோட வாழ்க்கையும் நாசனமா போகணும்னு நினைக்கிறியா? சொல்லு பாப்போம். அப்பதான் அவ சொல்லிட்டு தான் போனா. நீ வாய மூடுன. நீ வாய மூடுன்னு சொன்ன. நீ சரி இருந்தா அவ சரி இருந்திருப்பாளே. ஒரு பொண்ணு பார்க்க வந்தாச்சு, மாப்பிள்ளை வீட்டார் சொல்லிட்டு போயாச்சு, திருப்பி போயிருக்கா இன்னொரு மாப்பிள்ளைய பார்க்கறதுக்கு. எவ்வளவு தைரியம் இருக்கணும் சொல்லு பாப்போம். இதெல்லாம் குடும்பமா? யார் உனக்கு இதெல்லாம் சொல்றது? ஊரா தெரியுது, எனக்கு எந்த விஷயமும் தெரியுதுல. ஆனா வீட்டுல இருந்துகிட்டே உனக்கு எல்லா விஷயமும் எப்படிதான் தெரியுதோ? யார் சொன்னா சொல்லு பாப்போம். இந்த குரலை ஒசத்தி பேசுறது, மிரட்டி பேசுறது, இதெல்லாம் என்கிட்ட பேசின வாயை கிழிச்சு தைச்சிடுவேன், ஜாக்கிரதை. நான் உன் புருஷனோட அப்பனவே பெத்து இடத்துல ஜாக்கிரதை. என்கிட்ட மரியாதை பேசு. யார் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, அந்த கதையெல்லாம் உனக்கு வேணாம். நீ போனியா போகலையா அவ்வளோ மட்டும் சொல்லு. ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. பாத்தீங்களாங்க, உன் அப்பத்தா என்னென்ன பேச்சு பேசுதுன்னு சொல்லி வயசான மாதிரியே பேசுது. ஏதோ குமரி பேசுன மாதிரி இல்ல பேசுது. எம்மா, அந்த நீலாமரியை விட மோசமான ஆள் உன் அப்பத்தா. ஏய், எது பேசுறதா என் முகத்துக்கு நேரா பேசு. அவங்கிட்ட என்ன பேச்சு? நீ போனியா போகலையா? எதுக்காக போன? உனக்கு எதுக்கு இந்த வேலை? இந்த சம்பந்தம் நான் பார்த்து வச்ச சம்பந்தம். நீ எப்படி நீ போகலாம் அவங்கள கூட்டிட்டு? சொல்லு பாப்போம்.
இங்க பாரு அப்பதான் பாவம் அந்த செல்வி ஏதோ ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் கட்டிக்கிட்டுன்னு சொல்லி எல்லாரும் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். அங்க போனா அந்த நீலாமரி இல்லாத பேச்செல்லாம் பேசி வெளியே போங்கன்னு துரத்திடுச்சு. என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா இங்க பார்த்தா நீ ஒரே கத்து கத்துன்னு கத்துற. காது ஜெவ்வே கிழிஞ்சு போச்சு. இப்ப என்னதான்ற போனது தப்புதான். இப்ப என்ன செய்யலாம்? இப்ப தப்புன்னு சொல்லி என்ன ஆகுறது? அந்த மாப்பிள்ளை வீட்டாருக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சா சும்மா இருப்பாங்களா சொல்லு? நம்மள வர வச்சுட்டு மறுபடியும் இவங்க எங்க போய் பாத்துருக்காங்கன்னு நினைக்க மாட்டாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரலான்னு பார்த்தா நீயே கெடுத்து விட்டுருவ போல இருக்கே. தப்புதான் அப்பதா தப்புதான், மன்னிச்சிடு. வேணும்னா உன் காலில் விழட்டுமா சொல்லு? அம்மா தாயே, நீ காலில் விழாத தலையில விழாத, இனிமே இப்படி செய்யாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். பாத்தியா, அப்பத்த சொன்னதுதான் கரெக்ட். போனது தப்பு. ஆமாங்க, போனது தப்பு தான். போனதுனால தான் அங்கே என்ன நடக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன செய்யறது? விடுங்க விடுங்க, பார்த்துப்போம். ஆமா, அந்த நீலாமரி இவ்வளவு பேசிச்சே, அந்த கதிர் பையன் வாயை திறக்கலையா? என்னதான் சொன்னாங்க? அவனா? அவன் மோசமான ஆளுங்க, சரியான ஆளு, ஊம குசும. அப்படியா? அப்படியே தான். அவனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன இவ பாட்டுக்கு சொல்லிட்டு போறா? அப்புறம் அவன் செஞ்சு வேலைக்கு வேற என்ன செய்வாங்க? பேசாம தான் போவாங்க. அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்.